140 ரூபா சரக்கு. அது வந்து 170 ரூபா கேட்கறாங்க சார். 190 ரூபா கேட்கறாங்க சார். நீங்க எல்லாம் கூட வாங்கிருக்காரா? 10ல 3 பேர் குடிப்பொருள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ரெண்டாவது அங்க நடக்கக்கூடிய அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரான்றது இருக்குல்ல, அது ஒரு அநியாயம் எல்லாருக்கும் தெரியுது. அது குடிக்கிறது தப்பு, ஆனா எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறது அதை விட ரொம்ப தப்பு இல்ல. கரெக்டுங்க, நான் மறுக்கல கேப்ரியல். நான் இதே ஒரு இஷ்யூன்னு சொல்றேன். நீங்க மக்கள் மத்தியில ஒரு இஷ்யூவா தான் இருக்கு இல்லன்றாங்க. இப்ப ஒரு ரேஷன் கடையில் நடந்தனா இது கொந்தளிச்சிருக்கும், ஒரு ஆவின் ஷாப்ல நடந்தா கொந்தளிச்சிருக்கும். இல்ல அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆகுமா? அதனால ஆனா இது ஒரு இஷ்யூ. இது டெஃபினட்டா பெரிய ஒரு புரியுது எனக்கு. இன்னொன்னுங்க, இது இந்த பணம் எங்க போகுது? அங்க வருது சிக்கல். நீ வந்து அரசாங்கம் மது விற்பனையை கையில் எடுத்துருக்கு, தனியார் கையில் எடுத்துருந்தா நம்ம இதை கேட்க போறது இல்லை. 2003 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சில்லறை விற்பனை நாட்டுடைமையாக்கப்படுகிறது. டாஸ்மாக் 23 வருஷமா, 4 நூற்றாண்டு காலம் ஓடி போச்சு. அப்போ 1 ரூபா 2 ரூபா வாங்கினது 5 ரூபா ஆச்சு, 10 ரூபா ஆச்சு, 20 ரூபா ஆச்சு. இது வந்து ரெசிப்ட் கிடையாது உனக்கு. அப்போ இந்த பணம் எங்கே போகுது? நம்ம கவலைப்பட வேண்டியது தனிநபர்கிட்ட இருந்து 10 ரூபா வாங்குறது. எனக்கு அது நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, நான் அதை பெருசாக நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ லார்ஜர் இஷ்யூ எதுன்னா இந்த பணம் எங்கே போகுது? ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் குடிக்கிறான்றான், 1 கோடி பாட்டில் விற்பனை ஆகுதுன்றான். அது 1 கோடி பேர் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 70 லட்சம் பேர் அது குடிப்பான் இன்றைக்கி வந்து. நீங்கள் அந்த பணம் அந்த 70 லட்சம் 7 கோடியிலேருந்து 10 கோடி, இப்போ 14 கோடி வருது. எங்கே போகுது? பொலிட்டிஷியன்ஸ் நிறைய போகும், மேலே வரைக்கும் போகுது. ஆமாம், டாப் வரைக்கும் போகுது. அப்போ இது என்ன பேரலல் எக்கானமி? ஆமாம், உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அப்போ இதுதான். இதை வச்சு தான் நீ ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்குற, 5000 ரூபாய் கொடுக்குற, 10,000 ரூபாய் கொடுக்குற. பதவி போனாலும் அதிகாரத்தில் இல்லைனாலும் 5000 ரூபாய் கொடுக்குற ஓட்டுக்கு. அதிகாரத்தில் இருந்தீங்கன்னா என்ன அதிகமாக கொடுக்குற? அப்போ 2 பேரும் செஞ்சு வச்சு போன கல்ச்சர். இப்போ 3வது அதான் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்னுவாங்க. அதுதான் இன்றைக்கி நடக்குது. அதை குடிகாரனோட எந்த நியாயம் எடுபடாதுன்னு சொல்றது மூலமா இதோட முக்கியத்துவத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. இது வந்து இதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அப்படி நான் சொல்லலை. பட் இதை பற்றி கவலைப்படணும்னா எதை பற்றி கவலைப்படணும்னா இந்த பேரலாக ஜென்ரேட் ஆகிற இந்த பணம் 10 ரூபான்றது 20 ரூபாய் இருக்குது இன்னைக்கு வந்து. எப்படியும் பல லட்சம் பேர் குடிப்பான் இன்னைக்கு இல்லையா? ஒரு 50 லட்சம் பேர் குடிப்பான ஒரு நாளைக்கு. சம்சே 1 crore ஒரு 50 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு குடிப்பாங்க. ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ்ல போட்டீங்க. ஓகே, 50 லட்சம் பாட்டில்ஸ்னு வச்சுக்கோங்க. 50 லட்சம் பாட்டில்ஸ்னா 10 கோடி. 50 லட்சம் 5 கோடி இன்ட்டு 5, 10 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு ஜென்ரேட் ஆகுதுன்னா மாதத்துக்கு 300 கோடி, ஒரு ஆண்டுக்கு 3000 கோடிக்கு மேலே. இப்போ கடந்த 5 வருஷத்தில் வந்து அந்த 15000 கோடி எங்கே போச்சு? அதுக்கு முந்தின 5 வருஷத்தில் எடப்பாடி பீரியட் எங்கே போச்சு? இப்போ யாருக்கு போகுது? இந்த வருஷத்துக்கு 3000 கோடி, 5 வருஷத்துக்கு 15000 கோடி போயிருக்கு. ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் போச்சு, அதுக்கு மேலே எடப்பாடி கவர்மெண்ட்டில் போச்சு. எங்கே போச்சு? டெஃபினட்டாக பொலிட்டிஷியன்ஸ், பியூரோக்ரசி. யார் மாறினாலும் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் ஆண்டுக்கு 3000 கோடி ரூபாய் மேலே போகும். ஸ்டாலின் இருந்தாலும் போகும், விஜய் இருந்தாலும் போகும். இல்லை இது ஆனால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதனால தான் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடந்த உடனேயும் உரிமையாக போய் கேட்குறாங்க. அவங்க இல்லை ஆட்சி மாற்றம் நடந்திருக்கீங்க, எல்லாம் ஒன்று ஆட்சி மாறி இருக்குங்க, காட்சிகள் மாறலன்றாங்க. ஆமா, அதுவும் முரட்டுத்தனமா டாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா 20 ரூபா தேவைப்படும். முரட்டுத்தனமா நீங்க அதிகமா டாக்ஸ் பண்றீங்க, அதை 100%க்கு மேல மேலேயே டாக்ஸ் பண்றீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இல்லீகல். நீங்க இந்த 20 ரூபாய் டாக்ஸ் பண்ணி வாங்கினா கேட்க போறது இல்லை, ஏன்னா சிஸ்டத்துக்குள்ள வருது. இப்போ இந்த 20 ரூபாயை கால்குலேட் பண்ணி நீங்க ஒவ்வொரு தடவை விலை ஏற்றும் போது, இப்போ நாளைக்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா பாட்டில் போட்டு வித்துட்டு நீ பில்லு கொடுத்துட்டு போ, யாரும் கேட்க போறது இல்லை.